Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பொட்டேட்டோ ஸ்டஃபிங் யூஸ் பண்ணி ஒரு கேப்சிகம் ரெசிபி தான் பண்ணி காமிச்சிருக்கேன். மேல கொஞ்சமா சீஸ் கிரேட் பண்ணி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவோ இல்ல சாதத்து கூட சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 5 ல இருந்து 8 பல் பூண்டு அது நல்லா பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், மிளகாய் தூள் சேர்க்க போறது இல்ல. நல்லா பூண்டு பச்சை மிளகாயை வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கினா போதும். இதுல மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 ல இருந்து 3 உருளைக்கிழங்கு 5 ல இருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுல சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அந்த மசாலா நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகி வந்துடும். கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம்க்கு மேல இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதுல ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 கேப்சிகமும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட போறோம். ஜஸ்ட் அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கேப்சிகத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி குக் ஆகி வரணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 ல இருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்றப்ப சூப்பரா அந்த கேப்சிகம் குக் ஆகி வந்துடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பர் சாஃப்ட் ஆகிரும். பார்த்து டர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூடா இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா சீஸ் கிரேட் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இல்லை நீங்க அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். சீஸ் இந்த மாதிரி துருவிட்டு இதுல சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா சீஸ் மெல்ட் ஆகி சூப்பரான ஸ்டஃப்டு கேப்சிகம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கட் பண்ணி சர்வ் பண்றப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கேப்சிகத்தோட உருளைக்கிழங்கு மசாலா சீஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்ல மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபில உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.